அம்மா 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 டக்குன்னு சாப்பாடு போடுமா ஃபர்ஸ்ட். டேய் என்னடா புயல் வேகத்துல வர? வந்தவனே சோறு போடுங்கற. ராத்திரில எங்கடா போயிருந்த நீ? இப்போ வந்து சோறு போடுங்கற? அதான் சொன்னேலம்மா வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன்னு. டேய் ராத்திரில எவன்டா உனக்கு வேலை தரா? வேலை விஷயமா வெளிய போயிருந்தேன்னு சொல்ற? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. இப்ப சாப்பாடு இருக்கா இல்லையா? இல்ல நான் வெளியே போய் சாப்பிடுறேன். டேய், இருடா, உங்க அண்ணனும் எவ்வளவு எழுத்துட்டு போயிட்டான். இருக்கிறது நீயும் பாப்பாவும் மட்டும்தான். டேய் கண்ணா, உனக்கு போய் அம்மா சோறு இல்லைன்னு சொல்லுவேனாடா? போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு மூஞ்சி கழுவிட்டு வா. அம்மா அதெல்லாம் நேத்தே பண்ணிட்டேமா. நீ சாப்பாடு போடுமா போமா. சந்திரா, என்னம்மா? அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைமா. இதை எடுத்துட்டு வரேன். டேய் கண்ணா, போய் பிரஷ் பண்ணிட்டு வாமா. அம்மா அதெல்லாம் நேத்தே பண்ணிட்டேமா போமா. சும்மா விளையாட்டு பிள்ளையா இருக்க. குடு குடு. இந்தாங்க. குழம்பு எடுத்துட்டு வாமா. உட்கார தம்பி, வா வா. ரெடியாம்மா? ராத்திரி கூட சாப்பிடலன்னு சொல்றான் குழந்தை. மா குழம்பு எடுத்துட்டு வாமா. சந்திரா சீக்கிரம் வாமா. போடுமா போடுமா போடுமா. போதுமா போதுமா. கரண்டி எடுத்துட்டு வரலையா? போய் கரண்டி எடுத்துட்டு வரேன். எதுக்குமா கரண்டி எல்லாம் எடுத்துக்கிட்டு சும்மா? டேய் இருடா, பாப்பா அப்படியே ஊத்தி அடிச்சாதான் அவசரம் ஏண்டா? அம்மா இருக்கும். இந்தா புடி. சரி சாப்பிடு சாப்பிடு. நல்லா பெனஞ்சு சாப்பிடணும். என்ன இவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான்? ஆஹா சூப்பரா இருக்குமா கை பக்குவம். என்னம்மா சாப்பிட்றது அப்படி பாக்குற? டேய் கண்ணா, உங்க அப்பாவும் இப்படி தாண்டா சாப்பிடுவாரு. எதுக்குமா இப்ப சாப்பிட்றப்ப அந்த ஆளை பத்தி ஞாபகப்படுத்துற? சாப்பிட்டதும் வாந்தி வந்துடும் போல. சரி சரி சாப்பிடு. அம்மா சரி அந்த நல்ல எலும்ப வை. இந்தா. மெதுவா சாப்பிடுப்பா. பாப்பா சாப்பிட்டுச்சா? நீ சாப்பிடு சாமி. நானும் பாப்பாவும் அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, அம்மா சொல்லிட்டாங்கல்ல. மெல்ல 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 தண்ணி போடுவாமா சந்திரா. மெதுவா மெதுவா. சாப்பாடு வைக்கும் போது மெல்ல மெல்ல. சாப்பாடு வைக்கும் போது தண்ணி வைக்கணுங்கிறதே இல்ல. மெல்ல மெல்ல சாப்பிடு. இந்தாங்க இந்தாங்க. இந்தப்பா குடி. பொறுமையா. அம்மா ஒரு 1000 ரூபா இருந்தா தாமா. டேய் நேத்தாண்டா 1000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். அம்மா அது நேத்துமா. எனக்கு இப்ப வேணும். எதுக்குடா? எல்லாம் வேலை விஷயமா தாமா. டேய் இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை தடவை தான் வாங்கிட்டு போயிருக்க? உனக்கு வேலை கிடைச்ச உடனே அந்த பணத்தை திருப்பி தருவியாடா? வேலை கொஞ்சம் உனக்கு டபுள் மடங்கா இல்ல ட்ரிபிள் மடங்கா தரேன். இப்ப எனக்கு காசு தா. இப்ப டேய் கண்ணா, நீ இப்படி சொல்லி சொல்லியே பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கடா. எப்ப திருப்பி தர போறியோ தெரியல. ஆனா நீ பேசுற பேச்சுக்கு என் பணத்தை எல்லாம் கொடுத்துறேன்டா. என் ராஜா. எப்படியாச்சும் கொடுத்துட்றா. சரிம்மா போய் காசு எடுத்துட்டு வா போ. அம்மா டக்குன்னு காசு கொடுமா. ஒன்னு ஒன்னா பத்தி என்னைக்குமே எடுக்கிறது கொடு. குமார் அரிசி வாங்கவும் சேர்த்து வச்சிருக்கேன்டா. நாளைக்கு உன் பையன் பிறந்தனாலும் தெரியுமா தெரியாதா? போய் பசங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும். அதுக்கு இதே பத்தாது. அந்த பாட்டி இங்கே கொண்டாடுறா? ஆமாடா, பாப்பா சொன்ன மாதிரி இங்கே வச்சுக்கிட்டா நானும் பாப்பாவும் கூட கலந்துக்குவோம்ல. சரிம்மா இங்கே வைக்கிறேன். போய் பொருள்லாம் வாங்கிட்டு பசங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா. என்னம்மா எல்லா காசையும் பையனை எடுத்துட்டு போயிட்டானா வழக்கம் போல? பரவாயில்ல விடுடி. வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடுறான் பிறந்தனால. அதை சந்தோஷமா கொண்டாடிட்டு போட்டுமே. விடுறி பாத்துக்கலாம். இங்கேதான் வைக்கிறீங்களா எல்லா பணமும்? ஏன் இதே மாதிரி உனக்கும் பிறந்தநாள் கொண்டாடணுமா? கொண்டாடல பாத்துக்கலாம் விடு. வாடி போலாம். அதை கொடு. டக்குன்னு கொடுறா. இந்தா இங்க விட்டுரு. டேய் அண்ணா, இங்க விட்டுறா. கொஞ்சம் ஒழுங்கா போடுறா. டேபிள் பிடி. கரெக்டா இருக்குமா? அழுக்கா இருக்கு.
பாப்பா அந்த துணி மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வா பாப்பா. துணியா? இதை கொண்டு வரேன். அம்மா, அண்ணா டேபிள்ல போ துணி அந்த கேக்குறான். டேபிள் போடவா? ஆ. சரி, அந்த ரூம்ல வச்சிருக்க மாதிரி அந்த ஒரு இது அதை கொண்டு போய் கொடு. இல்லையா? ஆ, சரி. ஒரு சால்வை அதை கொண்டு போய் கொடு. ஓகே. அம்மா இதானே? அதான்டா கொடு. ஓகே தான். ஓகே தானடா. டேய் குமாரு, ஃப்ரெண்ட் எல்லாம் வராங்கன்னு சொன்ன, இன்னும் வரல? ஆமா வரேன் நான், இங்க டைம் வேற ஆயிருச்சு. அவெல்லாம் நமக்கு அம்மா முன்னாடியே சவுண்ட் வரமாட்டான். கேக்குது, அவங்க தான் நினைக்கிறேன். ஓ, யானை வரும் பின்னே ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா? அம்மா, அதான் யானை ஏற்கனவே வந்துருச்சு, அப்புறம் எப்படி ஓசை வரும்? யானையா? டேய் குமாரு, உன் தங்கச்சி சொல்லி வச்சுக்கடா, ரொம்ப பண்ணுதுடா. பாப்பா தேவையில்லாமலாம் சொல்ற வேலை வச்சுக்காத சரியா? யானை அவமானப்படுத்துற வேலை வச்சுக்கிட்டா பாத்துக்கப்போ. அப்படி யானை சொல்லு. அவமானப்படுத்துறதா? என்னடா அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? வாடா வாடா வாடா. ஏன்டி ரெண்டு பேரும் இப்படி அவனை கிண்டல் பண்றீங்க? அதெல்லாம் அப்படிதாம்மா. சீக்கிரம் வாடா. வாங்கடா. மச்சான் என்ன ஏற்பெல்லாம் அங்க பாருங்கம்மா, வாகன் வந்துட்டாரு. வாங்க. யாரு? நான் பாக்கறேன். இங்க ஒரு குட்டியான இருக்குது, நாங்க அதான் மேய்ச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படி சொல்லு மச்சான். நம்மளுக்கெல்லாம் விட்டுருவோமா? அங்க பாருங்கம்மா, காட்ஸில்லாவ. யார் நான் காட்சிலாவா? அப்ப நீங்க காங்கு. நீ கூட தான் கருகி போன மாதிரி இருக்க. நான் ஏதாவது சொன்னனா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? சொல்லு. காட்சிலா என்ன பண்ணுன்னு தெரியுமா? இதா வரேன். ஏய் இங்க பாரு. அம்மா, அம்மா, அம்மா. ஏய். அண்ணா, இங்க பாருடா. ஏய், தினமாடு யாரும் தெரியாது, என்ன அடிச்சுட்டு போகுது பாரு. இல்லாத பொல்லாததையா சொல்லிச்சு, உண்மையா தானே சொல்லிச்சு. வாங்கடா. சாமி கேட்க போறாங்க. கத்தியை தேடுறான். இங்கதானே கிடந்துச்சு. கத்தி ஏறா. ஏய் இங்க இருக்குடா கத்தி. டேய் சீக்கிரம் விட்டுறா, எல்லாம் குண்டு வந்துக்கிட்டு ஓடிட்டு போவான். வாஸ்தவமான பேச்சு. ஏய் அக்கா வயசு உனக்கு அவ்வளவுதான்டா. வளர்ந்துரும் நம்ம செய்ய மாட்டோம். நானே கேட்கிறேன். வெடிடா வெடிடா. டேய் சும்மா இரு. ஏய் அமைதியா இருடா, உனக்கு சொன்ன புரியாதா? அவன் மூஞ்சிலே அடிங்க. டேய் அவனை தூக்கி போட்டு மிதிடா. இந்த மச்சான். ஹாப்பி பர்த்டேடா. பாப்பா ஏய் எனக்குடா. உனக்கு இல்லாத ஏய், அவனுக்குலாம் அவ்வளவு பத்தாதுடா. போடா. சாரி மச்சான், உன்னை மறந்துட்டேன். ஏய் மச்சானுக்கு அடுத்த வருஷம் கல்யாணம். இந்தா. தேங்க் யூ, ஹாப்பி பர்த்டே. அண்ணா, வேண்டாடா வேண்டாம். அண்ணா, அம்மாக்கு கேக்கு தரல. அம்மா, ஐயோ அம்மாவை மறந்துட்டேன். போடா குண்டு. மா கிட்ட போறான். அண்ணா, மா. அம்மா இங்க இருக்காங்க. ஐயோ அம்மா அம்மா சாரிம்மா சாரிம்மா, மறந்துட்டேம்மா அங்க கூட்டத்துல. பரவாயில்லடா குமாரு, இந்த இந்த இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த நீ சந்தோஷமா இருக்கலடா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. அம்மாக்கு அது போதும்டா. டேய் டேய் விடுடா விடுடா கீழே. கீழே விடுடா. எங்கடா gift எங்கடா? ஏய் இந்த மச்சான் gift. மச்சான் இங்க பாருடா. ஏன்டா இவ்வளவு பெருசா ஏன்டா? வந்துட்டு இத்துணூண்டு gift தர போடா. டேய் மச்சான் அவங்க தான் என் gift புரியுதா? ஏய் இன்னும் மச்சான். டேய் ஃபர்ஸ்ட் என் gift புரியுதா? டேய் அடிச்சுக்காதீங்க. போடா. டேய் கம்முனு இருடா. இப்படி அடிச்சுக்கிறீங்க. டேய் குமாரா. இருக்குன்னு முறை. வாவ் என்னடா இது? சரிங்களா? நல்லா இருக்குல்ல? என்னடா இது வளையல் மாதிரி? ஏய் அவங்க gift எல்லாம் பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் என் gift பாரு. டேய் என் gift பாருடா. அவன் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. டேய் என் gift என்னடா பாருடா. இவ்ளோ டைட்டா இருக்கு? என்ன மச்சான் பல்கா ஏதோ இருக்கு போலயே. இருக்கு. என்ன மச்சான் நாயை தந்திருக்க? குதிரடா மச்சான். குதிரடா. குதிரையா? குதிரை மாதிரி முன்னுக்கு வரணும்டா. டேய் நாய் நினைச்சேன்டா. டேய் டேய் என்னடா இது? டேய் பிரிடா சீக்கிரம் பிரிடா. அவங்க என்னதான் பாக்குறாங்க? சீக்கிரம் பிரிடா. கோகுல என்னதான் வாங்கி வச்சிருக்காங்க? டேய் பாறா சீக்கிரம் பாறா. இருடா பிரிப்பா இருடா. என்னடா அது இது? sweet. பாறா என்ன பண்ணி வச்சிருக்காங்க? என்னடா ஆமாடா plum மச்சான், cake? இது கோல்டுக்கு மேலடா. டேய் அவன் Gold கொடுத்துட்டு இங்க அவன் பாரு. விட்டு போய்டுவான்டா. அதுக்கு தான்டா உனக்கு பிடிச்சதா? சாப்பிட்டு பாரு. டேய் தலைவன் சாப்பிடுறா. சாப்பிடுறா. டேய் சாப்பிடுறா. இரு இரு உரு உரு சாப்பிடுறா டேய். சாப்பிடுவான்டா இருடா. இந்த நீயே வச்சு ஃபுல்லா வச்சு போ. புறா புறா. நீ சாப்பிடுறா. போடா மச்சான் gift வேணும். கிஃப்ட் இதா புறா. குமாரு, அம்மா உனக்கு ஒரு gift வச்சிருக்கேன்டா. தாங்கம்மா. இதுல கேக் இருக்கு அதுக்குள்ள. ஆமா. ஆமா கேக் இருக்காமா? போடா. ஏய் சாப்பிடு. பீ இருக்குடா வேணுமா? போடா. ஆமா, எனக்கே தெரியாம வாங்கி வச்சிருக்கீங்க. பயங்கரமா எப்பவும் போய் வாங்குனீங்க? அதுதான் அம்மாவோட பாசங்கிறது. ஏய் எங்க காமி? ஏய் அம்மா செம்மையா இருக்குமா அது? வேற லெவல்ரா. நல்லா இருக்குமா? அம்மா
தேங்க்ஸ்மா. இருந்தாலும் நீங்க கேட்க வேண்டியிருக்கலாம், நான் கூட இவன் தின்றுப்பேன். ஒருத்தன் அவன் திங்கிறதே தான்டா இருக்கான். அம்மா நீயே வச்சுக்கோ. இது உன் பிரச்சனை. இவனெல்லாம் வச்சு குமாரு, இதே போல நீ எப்பவும் சந்தோஷமா அம்மா கூடவே இருக்கணும். கண்டிப்பாம்மா, நான் எங்கம்மா போறேன். பெரியவன் தான் ஓடி போயிட்டான். நீயாச்சும் என் கூட கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும்டா. ஏமா இந்த நல்ல நாள்ல போய் அவனை ஞாபகப்படுத்திட்டு இருக்க? சரி சும்மா. விடுங்கம்மா, அவளை பத்தி எதுவும் பேசுறீங்க? சரி வாங்க, இதுக்கெல்லாம் போய் நீங்க அழுதுட்டு இருக்காதீங்க, வாங்க. வாங்கம்மா போ. என்ன மச்சான், நான் கிளம்புறோம். டேய் இருங்கடா போலாம். தின்னதுடா, எனக்கும் கொடுறா. மா ஆ சரிம்மா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இரு 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 இரு, வரேன். டேய் 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 டேய், ஆ? ஒரு வாய் சாப்பிட்டு போயிட்டு வாடா. ஆமா டைம் ஆயிடுச்சுமா, நான் போற வழியில சாப்பிட்டுக்கிறேன் ஏதாச்சும். இன்னைக்கு தான் முதல் நாள் ஆபீஸ் கிளம்புறேன். சாப்பிடாம போனா எப்படிடா? சரி ஊட்டு வா. ஒரு வாய் நான் விட்டுறேன். இந்தா. ஆ தூ. என்னாச்சுப்பா? உப்பே இல்லம்மா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு வேண்டான்னு. போமா. அவங்க அப்பா கூட அப்படியே இருக்கு. டேய் நேத்து நாங்க கால் பண்ண ஏன்டா எடுக்கல? அதானே மச்சான், என் ஆள்கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். இன்னும் அவகிட்ட பேசிட்டு இருக்க நீ? திருந்தவே மாட்டேன். சரி வா நம்ம அங்க போலாம். பயங்கரமா உயிரை வாங்குது, நம்மள டார்ச்சர் பண்ணு மச்சான். டேய் அப்படிதான் மச்சான் பண்ணுவாங்க, நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். சரி சரி, அந்த பக்கம் ஓரமா விடுங்க. இங்க தானே நல்லா இருக்கும், வாடா. ஏய் எப்படிடா டைமிங் கரெக்டா வந்துட்ட? எல்லாம் அப்படிதான். சரி வாடா வாடா. பண்றோம் வாங்க. சரிடா மச்சான், நீங்களே இங்க இருங்க, நாங்க போய் ஆர்டர் சொல்லிட்டு வந்துடுறோம். டேய் வாங்கடா. ப்ரோ, உங்க ஹோட்டல்ல இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு மொரட்டு பார்ட்டி இருக்கு. சேட்டா ஒரு சின்ன ஃபேவர், டேபிளை மட்டும் கொஞ்சம் வெளியே போட முடியுமா? சரி, உள்ள வேணா உள்ள உட்கார், வெளியே வேணா வெளியே உட்கார். ஓகே ஓகே சேட்டா. எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடறோம். ஓகே சேட்டா, நன்றி சேட்டா. Okay. சரி மச்சான் வாங்கடா சரி, போலாம். சேட்டா. டேபிள் ரெடி சார். அண்ணன் தரமா ரெடி பண்ணிட்டாரே. சரி வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் உட்கானடா. டேய் நான் உட்கானடா. மாஸ் பண்ணிட்டா. டேய் நான் எங்கடா போய் உட்கார உட்கார்றேன்? மச்சான். டேய் இங்க உட்கார்றா. டேய் நீ ஏன்டா நின்னுட்டு இருக்க? அங்க போய் உட்கார்றா. அங்க போடா. அங்க போய் உட்கார்றா. சரி வீடு. எப்பயுமே இப்படியே பண்ணுங்கடா. உட்காரு உட்காரு. உனக்கு என்ன வேணும் சாப்பிடலாம் வா மச்சான். என்னடா மச்சான் இவ்வளோ பெரிய பார்ட்டி? அப்படி கேளு. இந்தா என் மாசம் சம்பளம்டா இது. அதனாலதான் மொரட்டு பார்ட்டி. ஓ அதான் ஐயா ஆட்டம் போடுறீங்களா? நீ வாங்கின முதல் சம்பளத்துல எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் வைக்கிற போல. இல்லடா, யாருக்கு ஃபர்ஸ்ட் சுடிலாம் வாங்கி கொடுத்துட்டு ரிங்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கிறேன். டேய் முத சம்பளத்தை அம்மா கிட்ட தான்டா கொடுப்பாங்க, நீ என்னடா எங்களுக்கு ட்ரீட் வச்சுக்கிட்டு இருக்க? ஷோ டேய், நீ கொடுத்தியா? நீ கொடுத்தியா? இல்ல. நீ கொடுத்தியா? இல்ல. நீ கொடுத்தியா? அப்புறம் எதுக்கு நான் கொடுக்கணும்? டேய் அப்படிலாம் இல்லடா. மாச சம்பளத்தை அம்மா கிட்ட கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் சொன்னேன். டேய் அம்மா கிட்ட கொடுத்தா திருப்பி கேட்கிறப்ப எதுக்கு எங்க போற என்னன்னு 1008 கேள்வி கேட்கும்டா. அதான் அம்மா கிட்ட சொல்ல கூட இல்ல, அப்படியே வந்துட்டேன். சரி வாங்க நம்ம பார்ட்டி பண்ணுவோம், வேற லெவல் பண்ணுவோம். எங்க அவர் எங்க? சேட்டா சேட்டா எல்லாம் ரெடியா எடுத்துட்டு வாங்க சேட்டா. டேய் மச்சான் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கோங்க. இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி. மாஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இனிமேல் அப்படிதான். என்ன நம்ம பக்கம் இந்தா மச்சான் சாப்பிடுங்க. அப்படிதான் போல. எடுத்த டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு. பார்க்கும்போதே செம்மையா இருக்கு. கொண்டுட்டு வாங்க கொண்டுட்டு வாங்க. எனக்கு கூட டேய் இங்க. இந்தா இதை வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். புடி. என்ன ப்ரோ நீங்க சர்வ் பண்றீங்க? சர்வரா இருந்ததான் இப்போ நாங்கள் இந்த அளவுக்கு ஓனரா இருக்கோம். சூப்பர் ப்ரோ, சர்வரா இருந்துட்டு ஓனர் ஆயிருக்கீங்க. மாஸ் ப்ரோ, நீங்க மாஸ். சரிங்கண்ணா.
என்னடா மச்சான் மனுஷி மாதிரி சாப்பிட சொன்னா மாடு மாதிரி அவன் தானே சாப்பிட்டு மாடுதான்டா அவன். டேய் 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 மெதுவா சாப்பிடுறா, செத்து கித்து போயிட போற. இந்தா தின்னு. டேய் அவன் அப்படிதான் டேய் பாத்துடா. மெதுவா சாப்பிட்றா, செத்து போயிட போற. நாங்க ஒன்னும் எடுத்துக்கலாம் கருப்பு மாட்டோம். சட்டை சரியா? இன்னும் உடம்ப ஏத்து. அப்படிலாம் இல்லை, செத்தாலும் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் சாவான். என்னடா அம்மா இந்த துணி கொஞ்சம் துவைச்சு போட்டுருமா. ஏண்டா அன்றாயிரம் கூட துவைச்சு போட மாட்டியா? நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேம்மா. அதான் நீ இயற்கையில துவைச்சு போட்டுரு. எப்பதான் திறந்த போறானோ தெரியல. அது நல்லா நம்ம தானே சாப்பிடுறேன். ஹே எப்படி கண்டுபிடிச்ச? பார்த்தாலே தெரியுது நல்லா இல்லைன்னு. கண்டு வர பிடிக்கணுமா? டேய் மச்சான், இங்க பாருடா, உங்க அண்ணன் ஒரு பொண்ணோட இருக்கான். சரி உன் ஃப்ரெண்ட் எங்க? அவ இங்கதான் டேய் எங்கேயாவது அண்ணா, இருப்பா. இந்தா வேலை கிடைச்சிருந்து வீட்டு பக்கம் வர மாட்டேற, அம்மாவுக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேற. ஆனா இங்க கண்டவளுக்குலாம் ஏதேதோ வாங்கி தந்துட்டு இருக்க. டேய் யாரா கண்டவ? முதல்ல ஒரு மேல இருந்து கையடுறா. உரா ஒரு மரியாதை தெரியாது, ஒரு மேனர்ஸ் வேணா? நான்சென்ஸ். பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. வாங்க வருங்கால நீ இந்த மரியாதை போதுமா? ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாத. இப்ப மரியாதையா தானே பேசுனேன். டேய் குமார், ஒழுங்கா ஓடி போயிரு. என்ன மிருகமா மாத்தாத. என் அம்மாவுக்கு என்ன எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாரிச்சு அவங்களுக்கு செய். அத பண்ணாம என்கிட்ட சொல்ல வந்துட்டான் பொறுக்கி. யாரா பொறுக்கி? யாரா பொறுக்கி? நீ தான்டா பொறுக்கி. ஏய் விடு. விடுடா. போ அந்த பக்கம். டேய் அமைதியா இரு மச்சான். டேய் இங்க பாருடா. உங்க அண்ணா வீட்டுக்கு வராததுக்கு நான் காரணம் இல்ல. எதுவா இருந்தாலும் வீட்ல வச்சு பேசிக்கோ. இந்த மாதிரிலாம் பப்ளிக்ல வச்சு பேசாத. நீ கம்முன்னு இரு. அம்மா நம்ம லவ் ஒத்துக்கவே இல்லை. அதனால தான் அந்த வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. நானே எப்படா ஃபாரின் போலான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். போடா ஃபாரின் போ, பரலோகம் கூட போ. ஆனா அம்மா செத்த வீட்டு பக்கம் கூட வந்துடாத. வாடா மச்சான். சரி வா. ஓடா வேணா. குமாரு என்னடா ஆச்சு? எப்பவும் இப்படி படுத்திருக்க மாட்டியே. டேய் ஐயோ என்னடா உடம்பு இப்படி நெருப்பா சுடுதே. டேய் பாப்பா, என்னம்மா? அண்ணனை கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு கொண்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேம்மா. என்னடா டேப்லெட் போட்டு உனக்கு சரியாகல? டேய் குமாரு கொஞ்சம் பொறுத்துக்கோ, ஆவி பிடிச்சா சரியா அம்மா இங்க போயிடும். வைக்கிறேன். அச்சச்சோ கரண்ட் வேற போயிருச்சு, உடம்பு வேற நெருப்பா கொதிக்குதே. கொஞ்ச நேரம் ஆவி பிடிச்சி ஃபேன் போட்டு பரவாயில்லன்னு பார்த்தா கரண்ட் வேற போயிடுச்சு. இந்நேரம் பார்த்து பாப்பா விசுறதுக்கு எதனா ஒண்ணு அட்டை மாதிரி கொண்டு வா சாமி. பேப்பர் தாமா இருக்கு. இந்தா. ரொம்ப ஃபீவராமா? ஆமாடா, மாத்திரை கொடுத்தும் கேட்கல. வேத்து பிடிச்சி பார்த்தா கொஞ்சம் சரியாயிரும்ல. சரி எழுப்புங்க. இரு எழுப்புறேன். குமாரு குமாரு கொஞ்சம் ஆவி பிடிடா. ஆவி பிடிச்சுன்னா ஜுரம் சரியாயிரும்ல. அதெல்லாம் டேய், புடிச்சிக்கலாமா? கொஞ்சம் எந்திரிடா தம்பி. குமாரு எந்திரி சாமி, உடம்பு எப்படி நெருப்பா கொதிக்குது பாரியா. எந்திரியா. அப்படி பொறுமையா எந்திரி சாமி, ஆவி பிடிச்சா சரியா போயிடும். வா எந்திரி சாமி, ஆவி பிடி. வா ஏம்மா நீ இது அம்மா சூடா இருக்குமா? கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காரு. மெதுவா மெதுவா. பார்த்து நல்லா பொத்திக்கு சாமி, தண்ணி சுடுது. பாத்தியா பா எப்படி வெறுத்திருக்கு பாரு. இப்ப கொஞ்சம் தேவலாமாப்பா? சரி சூடா 2 இட்லி சாப்பிட்டேன்னு வச்சுக்க, மாத்திரை போட்டேன்னா டப்புன்னு சரியா போயிடும்.
சரியா? இரு, பாப்பாட்ட சொல்லிட்டு இட்லி கொண்டு வர சொல்றேன். மா வந்துட்டியாம்மா? வாமா வாமா, உனக்கு தாம்மா வெயிட்டிங். மா அந்த டீ மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுமா. டேய், உட்காந்து ஃபோன் தானே பார்த்துட்டு இருக்க, ஒரு டீ கூட போட்டு குடிக்க முடியாதா உன்னால? அதான் நீ இருக்கல்ல, போமா போய் போட்டு கொடுமா போமா. எல்லாத்துக்கும் உனக்கு அம்மா வேணும் இல்ல? சேட்ட கரண்டா நீ. என்ன புள்ளையோ. டேய் குமாரு, என்னம்மா? கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுப்பா அம்மாவுக்கு. மா அதான் அவன் வீட்டுல இருக்கால, அவளை வச்சு தர சொல்லுமா, எனக்கு வேலை இருக்கு. என்னடா பாப்பா வீட்டில் இல்லடா, வேலை விஷயமா வெளியே போயிருக்காடா, நீ கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொடுறா. அம்மா அப்ப நீயே வச்சு குடிமா, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன், பாய்மா. டேய் 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 டேய், முடியாம இருக்கணும் கூட சுடு தண்ணி வச்சு தர முடியாதுன்னு போறானே. அம்மா எங்கே போறா பால மச்சான்? இந்த அப்படி ஏய் இந்த போடுறா ஒழுங்கா போடுற மச்சான். ஏய் மச்சான் இங்கே போடு. இங்க ஏய் குமார், ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டே இருக்க, என்னன்னு பாரு. சொல்றா. டேய் மச்சான், அம்மா அம்மா? அம்மாவுக்கு அம்மாக்கு என்னடா? அம்மாதான் உலகின் ஆதாரம், அம்மாதான் நமக்கு ஆகாரம். அம்மாதான் உலகின் ஆதாரம், அம்மாதான் நமக்கு ஆகாரம். அம்மா இல்லாமல் உலகில் உயிர்கள் இல்லையடா, அம்மா இல்லாமல் நம் வாழ்வே பொய்களடா. பொய்யான வாழ்வு வேண்டாமடா, அம்மாவை நீயும் மறவாதடா. தாய் போல யாரும் கிடையாதடா, முதல் தெய்வம் தாய் என்று நீ கூறடா. அம்மாதான் உலகின் ஆதாரம், அம்மாதான் நமக்கு ஆகாரம். அம்மாதான் உலகின் ஆதாரம், அம்மாதான் நமக்கு ஆகாரம். மா மா என் கையால் உனக்கு எப்படிம்மா கொல்லி வைப்பேன்? அப்பா போனதுக்கு அப்புறம் என்னை நல்லா வளர்த்தையம்மா, நல்லா படிக்க வச்சு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் ராஜா மாதிரி பார்த்துக்கிட்டேம்மா. டேய் அமைதியாடுறா, விட்றா. ஆனால் நான் டேய் கஷ்டமா வேலைக்கு போய் மாத சம்பளத்தில் உனக்கு ஒரு சாரி கூட வாங்கி தரலையேம்மா. ஊதாரித்தனமாக செலவு பண்ணேனேம்மா.
ஆனா நீ உனக்கு ஒரு நோய் இருக்கிறது கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டேம்மா. இனிமேல் எனக்கு யாருமா இருக்கா? உன்னை தவிர என்னை பார்த்துக்க யாருமா இருக்கா? மச்சான் மச்சான் விட்றா மச்சான், அழாத மச்சான், விட்றா, ஃபீல் பண்ணாத மச்சான், அழுகாதடா, ஃபீல் பண்ணாதடா மச்சான். வாப்பா நேரமாவது கொல்லி வைக்கணும் வாப்பா. மச்சான், அம்மா. இருக்கும்போது தான் அம்மா போடா, போகும்போது சந்தோஷமா போடா மச்சான், வைடா. போடா போடா. மச்சான், அம்மா. வைடா, மச்சான், சொல்லி அம்மாக்கு வைடா. போய் எப்படிடா மச்சான் பார்த்துக்கலாம் நான் போய் வைடா. கொல்லி வைப்பேன்? பாலூட்டி வளர்த்த உனக்கு என்ன தீ மூட்டை வச்சுட்டியம்மா. ஹலோ, யாரு? அண்ணன் பேசுறேம்மா. சொல்லுண்ணா. அம்மா இறந்து 30 நாள் ஆகுதுல்ல. அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி படையல் போடணும். நானும் அண்ணியும் வந்துடுறோம். அவங்ககிட்ட என்னன்னு கேட்டு பார்க்கறியா? சாமியை சுடுகாட்டில் எரிச்சிட்டு இப்போ சாமி கும்பிட வரியா? அப்படி இப்படின்னு வந்துடாத. சின்ன அண்ணன் கண்ணில் பட்ட உன்னை அவன் வெட்டி போட்டுருவான். சுடுகாட்டில் வாங்கினது பத்தாது. ஏ சந்திரா, போன்ல யாரு? அந்த பொறுக்கி தானே. வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு கூட இருக்கிறது தெரியாம ஏதோ பொம்பளை நாய் பின்னாடி ஒன்னு நாய்கிட்ட உனக்கு என்னடி பேச்சு? என்னவா அவனுக்கு? அம்மாவுக்கு சாமி கும்பிட வரானா? போன கொடு. டேய், ஒழுங்கா ஓடிரு. சாமி கும்பிட வரேன், பூமி கும்பிட வரேன், வீட்டு பக்கம் வந்த உன் கை கால்லாம் வெட்டி எரிஞ்சிருவேன். வெயிடா போன. அண்ணா, என்னது? அவ மேல இருக்க கோவத்துல ஏன் போனை போட்டு உடைக்கிற? இன்னும் நீ அவன்கிட்ட போன் பேசினேன், உடையிறது உன் மண்டையா இருக்கும். போ, ஒழுங்கா சம்ம. அம்மாக்கு படையல் போகும். சமைக்கிற வேலையை பாரு. சும்மா. நான் என்ன பண்ண? எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லு. டேய், ஒரு நிமிஷம் வண்டி நிறுத்து. ஏன்டா? குமார் கால் பண்றான்டா. சொல்றா. டேய் மச்சான், அம்மா இறந்து 30 நாள் ஆச்சுல. அதான் அம்மாக்கு சாமி கும்பிடுறோம். நானும் தங்கச்சியும் மட்டும் தான்டா இருக்கும். ஒரு மாதிரியா இருக்குடா. பசங்கள்லாம் கூட்டிட்டு கொஞ்சம் வரியா? டேய், அங்கதான்டா வந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். சரிடா, பார்த்து வாங்க. சரி, ஓகே. என்ன வேண்டா? குமார் கால் பண்ணியிருந்தான். அம்மாவுக்கு படைக்கணுமா, அதான் கூப்பிட்டான். சரி வா போலாம். பாப்பா, இது அங்க வை. ஏய் போடா, சீக்கிரம் போடா, லேட் ஆக போகுது. இந்த இது. டேய் குமார், வந்துட்டோம்டா. டேய் வாங்கடா. இந்த பாப்பா, அம்மாக்கு இதை வீடா. உயிரோடு இருந்தப்ப இப்படி அம்மாவை கவனிச்சிருந்தா இன்னும் வாழ்ந்திருப்பாங்களேடா. டேய், இப்படி நடக்கும் தெரியாதுடா, அழுவாதடா. டேய், நமக்கு எப்படா தெரியும்? நம்ம தான் அடாவடித்தனமா அலைஞ்சிட்டு இருக்கேமேடா. டேய், நீங்களாச்சும் உங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோங்கடா. சரிடா, சாமி கும்பிட போலாம், வாங்கடா. அம்மா, அம்மா, நீ உயிரோடு இருக்கும்போது உன்னை நான் நல்லா பார்த்துக்கலையம்மா. உன் உயிர் போனதுக்கு பின்னாடி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து இப்படி போட்டோக்கு முன்னாடி வச்சு புலம்புறேனேம்மா, புலம்புறேனேம்மா. நாங்க இருக்கோம்டா. நிஜத்துக்கு கொல்லி வச்சுட்டு இப்படி நிழல் படத்துக்கு முன்னாடி நின்னு என்ன புலம்ப வச்சுட்டேம்மா. நான் பாவிமா, பாவிமா, டேய் மச்சான், பாவிமா. நீ எனக்கு வேணுமா, நீ எனக்கு வேணுமா, வேணுமா. தாய் மனது நோகாமல் நடந்து கொள்ளடா. தாயன்பில் நீ மூழ்கி புரிந்து கொள்ளடா. தாய் மனது நோகாமல் நடந்து கொள்ளடா. தாயன்பில் நீ மூழ்கி புரிந்து
கொள்ளடா. தாயின்றி பிறவாது உயிர்கள் தானடா. அம்மா ஆதியும் அந்தமும் அகிலமும் நமக்கு அம்மாதான். நம்மை ஈன்றவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். இறந்த பின் அவர்களுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும் என்று படையிலிட்டு என்ன லாபம்? அப்படி வாழ வைத்திருப்பேன் இப்படி வாழ வைத்திருப்பேன் என்று புலம்பித்தான் என்ன பயன்? நமது தாய் தந்தை உயிரோடு இருக்கும் போதே அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து நன்றாக வாழ வையுங்கள். நலமுடன் வாழுங்கள். என்றும் அன்புடன் புதிய பாரதி. கோடி கோடி கொட்டினாலும் தாயன்பு கிடைக்குமானி. தெருக்கோடியில் நின்றாலும் தாயுள்ளம் மறக்குமா? கோடி கோடி கொட்டினாலும் தாயன்பு கிடைக்குமானி. தெருக்கோடியில் நின்றாலும் தாயுள்ளம் மறக்குமா? தேடி தேடி அலைந்தாலும் தாய் போன பின்பு கிடைக்குமானி. தேடிய திரவியம் தாய் என்று தெரியுமானி. தேடிய திரவியம் தாய் என்று தெரியுமா? அம்மா இருக்க அவளை அரவணைத்து கொள்ளடா. அம்மா இருக்கும் போதே ஆசையை பூர்த்தி செய்யடா. அம்மா இருக்க அவளை அரவணைத்து கொள்ளடா. அம்மா இருக்கும் போதே ஆசையை பூர்த்தி செய்யடா.